வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. நவராத்திரியில ஒவ்வொரு நாளுமே பூஜைகள் சூப்பரா அனுஷ்டிச்சாச்சு. பூஜையினுடைய நிறைவு நாள், அதாவது விஜயதசமி அன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நம்ம வீட்டு நவராத்திரியினுடைய நிறைவு பூஜைக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரோடையும் இந்த நவராத்திரியின் நிறைவு நாள் பூஜை சூப்பரா அனுஷ்டிச்சோம். அந்த பூஜையினுடைய சிறப்பம்சங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். காலையில 8 மணில இருந்தே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்து செஞ்சிட்டு இருந்தோம். முதல் வேலையா நல்ல நேரத்துல விளக்கேத்தியாச்சு. எப்பவுமே குத்து விளக்குக்கு பூ வைக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். அதுலயும் இந்த சாமந்தி பூவிலே பெரிய சைஸா இருக்கிறத அன்னத்தினுடைய பின்பகுதியில அப்படியே நம்ம வைக்கிறப்ப தோகை விரிச்சு ஆடுற மாதிரி ரொம்பவே அழகா இருக்கும். அந்த மாதிரி விளக்கு அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறமா நாங்களும், அதாவது பூஜைக்கு வந்திருந்த எல்லாருமே சேர்ந்து விளக்கேத்த ஆரம்பிச்சோம். நல்ல நேரத்துல விளக்கேத்தினதுக்கு அப்புறமா மறுபடியும் தாம்பாளத்தட்டு எல்லாமே அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது வளையல், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, நோம்பு கயிறு, வெற்றிலை பாக்கு, கண்ணாடி, சீப்பு, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே தாம்பாளத்துல வரிசையா அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்க எல்லாருமே மஞ்சள் குங்குமம் பாக்கெட் போட்டுட்டு இருந்தாங்க. நேத்து நைட் வரைக்கும் நாங்க ஒரு 50 பாக்கெட் போட்டோம். அது பத்தாது. அதனால இன்னும் ஒரு 50 பாக்கெட் போடணும்னு சொல்லிட்டு மஞ்சள் நிறைய இருந்தது. ஸோ குங்குமம் பாக்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து உதிரிப்பூ வச்சுட்டு இருந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் நம்மள வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது மலர்கள் தூவி செய்யறது ஒரு சம்பிரதாயம். அதனால உதிரிப்பூக்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வனிதா பிரபாகரன் கொலு பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. கொலுவினுடைய முதல் வேலை அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பாத பூஜை போடுறதா. முதல்ல என்னுடைய நாத்தனார் பொண்ணுக்கு பாத பூஜை போட்டாச்சு. அதுக்கப்புறமா அவங்கள விட கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு பாத பூஜை போட்டு அவங்கள வந்தவங்க எல்லாருமே நமஸ்காரம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பெரியவங்க எல்லாத்துக்குமே பாத பூஜை போட ஆரம்பிச்சோம். பூஜைக்கு வர்ற அத்தனை பெண்களுக்குமே எங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து பாத பூஜை போடுவோம். அதோட குழந்தை, நமக்கு ரொம்ப நாளா குழந்தை தள்ளி போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, தன்னுடைய பிள்ளைக்கு குழந்தைகள் சவாலா இருக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி, இந்த மாதிரி பாத பூஜை போட்டு வேண்டிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அற்புதமா வந்த எல்லாருக்குமே பாத பூஜை போட்டாச்சு. நம்ம வீட்டு நவராத்திரியை பொறுத்த மட்டும் பூஜையில கலந்துக்க வர்ற எல்லாருக்குமே எந்த விதமான வயது வேறுபாடுகளும் பார்க்காம பாத பூஜை போட்டு அவங்க பாதங்களை நமஸ்காரம் பண்றது வழக்கம். எங்க வீட்டு நவராத்திரியினுடைய அடுத்த ஒரு சூப்பரான விஷயம்னா இதுதான். குழந்தை வரம் வேணும், ரொம்ப வருஷமா குழந்தைக்காக நாங்க தவம் கிடக்குறோம் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்க, அந்த பூஜைக்கு வந்திருக்க பிள்ளைங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு கை நிறைய வளையல் போட்டு விடுவாங்க. அப்படி வளையல் போட்டு விட்டதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட கேட்பாங்க, என்னப்பா நல்லபடியா குழந்தை அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்றப்ப, கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. இந்த மாதிரி நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல ஒரு சூப்பரான விஷயம், எனக்கு வந்த உடனே, நம்ம வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பொண்ணு சொன்னாங்க, அக்கா போன வருஷம் நவராத்திரிக்கு நான் வளையல் போட்டு விட்டுட்டு போனேன்க்கா, எனக்கு இப்ப ஆண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்க குழந்தைகளுக்கு வளையல் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வளையல் பிரசன்ட் பண்ணாங்க. அந்த விஷயத்தை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு அடுத்தபடியா இன்னும் ஒரு 2 பேர், கிட்டத்தட்ட 7-8 வருஷங்கள் குழந்தை சவாலா இருந்தவங்க இப்ப கன்சீவா இருக்கிறதா சொன்னாங்க. அதுவும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நல்லபடியா பாத பூஜை நிறைவு பண்ணியாச்சு. குழந்தைகளுக்கு போடக்கூடிய அந்த வளையலுக்கான சம்பிரதாயத்தையும் நம்ம நிறைவு பண்ணியாச்சு. இப்ப அப்படியே மாடியில இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு எல்லா சுமங்கலி பெண்களும் குங்குமம் எடுத்துட்டு அப்படியே உள்ள வர ஆரம்பிச்சாங்க. அடுத்தது இவங்க என்னுடைய ஃப்ரெண்டு ஃபேமிலி. எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்க இவங்க. புவனேஸ்வரி பாஸ்கர் அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் பூஜைக்கு வந்திருந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இவங்கள மாதிரி எங்க மைடியர் பிரபஞ்சா ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்ல இருக்க எல்லாருமே இந்த பூஜையில கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் உட்கார்ந்த உடனே அம்பிகைக்குரிய அந்த பாடல்கள், அதாவது துர்கா சம்பந்தப்பட்டது, மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட பாடல்களை கைத்தட்டி நாங்க வழக்கம் போல பாடினோம். நாங்க எல்லாருமே சந்தோஷத்தோடு பாட்டு பாடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல பூஜையில கலந்துக்கிறதுக்காக இன்னும் நிறைய பெண்கள் வந்தாங்க. ஸோ உட்கார்றதுக்கு இடம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கொலு படிக்கட்டுக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த மங்கள பொருட்கள், அதாவது அந்த தாம்பாளத்தட்டு எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் உள்ள வச்சுட்டோம். இப்ப எல்லாருமே உட்கார்றதுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியாச்சு. வந்த பெண்கள் எல்லாருக்குமே அந்த நோன்பு கயிறும் கொடுத்தாச்சு. நல்லபடியா பாடல்கள் எல்லாத்தையும் பாடி நிறைவு பண்ணதுக்கு அப்புறமா இந்த பூஜை, அதாவது நவராத்திரியின் 9 நாளுக்கும் இந்த பூஜைக்கு உறுதுணையா இருந்த நபர்கள் எல்லாருடைய பேரையும் சொல்லி அவங்களுக்கான நன்றியை நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த வீடியோலயும் நான் அவங்களுக்கான நன்றியை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன். நதியா, மேகலா, மீனா அருள்மணி, மீனா அர்த்தநாரி, கௌசல்யா, பவித்ரா, பிரியதர்ஷினி, தீபிகா, கோகிலா
இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். இந்த 9 நாளும் என் கூடவே பயணித்து, குறிப்பா வந்திருக்க எல்லாருக்குமே அன்னதானம் ஏற்பாடு செஞ்சதுலேருந்து, ஆரத்தி எடுக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்திலும் எனக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தாங்க. அதனால அவங்களுக்கான நன்றிய நான் இந்த நேரத்துல சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். இந்த குட்டி தம்பி பேரு தீரன். இந்த குட்டி தம்பியோட அம்மா போன வருஷம் நவராத்திரிக்கு நம்ம வீட்ல வளையல் போட்டுட்டு போனாங்களாம். இந்த வருஷம்லாம் தம்பி பொறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட பூஜைக்கு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எனக்கு இத கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம வீட்ல மணிகண்டன் இருக்கிறாரு. சோ அவருகிட்ட வச்சு தம்பி ஆசீர்வாதம் பண்ணி அவங்க அம்மா கிட்ட கொடுத்தோம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டு பூஜையில கலந்து கொள்ள வந்த எல்லாருக்குமே அன்னதானம் கொடுத்தாச்சு. வாழ்த்து அப்படின்றது எப்பவுமே மனசு நிறைஞ்சு இருக்கணும், வயிறு நிறைஞ்சு இருக்கணும். அதற்கான ஒரு உபாயம் தான் இந்த அன்னதானம். அதோடு சேர்த்து இறை வழிபாடு அப்படின்றது. இது கிடைக்கிறதுக்கு ரொம்பவே பாக்கியம் பண்ணியிருக்கணும். அன்னதானத்தை நிறைவு பண்ணிட்டு மறுபடியும் வர்ற எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த தாம்பூலத்துல போடக்கூடிய மஞ்சள், குங்குமம், வளையல், கண்ணாடி, சீப்பு இது எல்லாத்தையுமே தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பொரிகடலை ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த பொரியும் பேக் பண்ணி இந்த கவர்ல போட்டாச்சு. வந்திருந்த எல்லா பெண்களுக்கும் அவங்களுடைய முந்தானையில இந்த மாதிரி வச்சு மடி நிறைஞ்ச மாதிரி எப்பவுமே வாழ்க்கை நிறைஞ்சனமா இருக்கணும் அந்த வார்த்தையை சொல்லி தொட்டு கும்பிட்டு அவங்களுக்கான இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானும் என் கணவரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அன்னைக்கு இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய திருமண நாள் 19 வருடம் நிறைவாகி 20வது வருடத்துல அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள்ல வந்திருந்த அத்தனை சுமங்கலி பெண்களுடைய கால்கள்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறமா என்னுடைய மாங்கல்யம் நிறைய குங்குமம் வாங்கினது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஒவ்வொரு வருஷமுமே நவராத்திரி நிறைவானதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வெட்டிங் டே வரும். பட் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பூஜையும் நிறைவு பண்ணிட்டோம். அந்த நாள் இத்தனை பேருடைய ஆசீர்வாதம் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு காசு பணம் வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற மனம் நிறைந்த அந்த வாழ்த்துக்களை சம்பாதிக்கணும் அப்படின்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அந்த அற்புதத்தை நிகழ்த்தினது இந்த நவராத்திரி தான். கிட்டத்தட்ட 10 வருடங்களா இந்த நவராத்திரியை நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த 10 வருடத்தினுடைய பலன் இந்த வருஷம் தான் எனக்கு கிடைச்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா திருமண நாள் அன்னைக்கே இவ்வளவு வாழ்த்துக்களை வாங்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். 2015 தான் இந்த கொலுவை நாங்க வைக்கிறோம். 3 படிக்கட்டு குடும்ப நபர்கள் எல்லாரும் சேர்ந்து, மற்ற யாரையும் நான் கூப்பிடல. அப்ப யாரும் எனக்கு தெரியவும் தெரியாது. ஸோ ரொம்பவே சிம்பிளா இந்த நவராத்திரியை நாங்க அனுஷ்டிச்சோம். கொலுவும் நானும் இணைந்து மேற்கொண்ட இந்த 10 வருட பயணம் எனக்கு நிறைய நட்புகளை பெற்று தந்தது. வாழ்க்கையில நான் உனக்கு துணைக்கு இருக்கேன், ஏன் நீ ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய நல்ல நட்பு வட்டாரம் எனக்கு கிடைச்சது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த கொலுன்னு தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி சிறப்பா வரலட்சுமி பூஜை நம்ம வீட்ல நடக்கும். நான் அது கூட ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். 2008 வரலட்சுமி பூஜையை நான் தொடங்கினேன். அதுவும் இதே மாதிரி ரொம்பவே சிம்பிளா என்னுடைய குடும்ப நபர்களை மட்டுமே வச்சு ஆரம்பிச்சேன். அந்த பூஜையும் எனக்கு நிறைய நட்பு வட்டாரங்களை பெற்று தந்தது. குறிப்பா மை டியர் பிரபஞ்சா கேர்ள்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லையுமே வரலட்சுமி பூஜையை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சாங்க. உண்மையை சொல்லணும்னா வரலட்சுமி பூஜையை நடத்துகிற எல்லார் வீட்லேயுமே நல்ல ஒரு வளமான வாழ்க்கை இருக்குது அப்படின்றத எல்லாருமே உணர்ந்து இது வரைக்கும் எல்லாருமே அதை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஏரி, குளம், ஆறு இந்த மாதிரியான நீர்நிலைகள் எல்லாமே சங்கமமாகிறது ஒரே இடத்துல தான். அது சமுத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் வரலட்சுமி பூஜையாக இருக்கட்டும், நவராத்திரி பூஜையாக இருக்கட்டும், ஐயப்பன் பூஜையாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆன்மீக வழிபாடாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அது பெற்று தந்தது நல்ல நட்பு வட்டாரத்தை அப்படின்றத நான் ஆணித்தனமா பதிவு பண்ண விரும்புறேன். நவராத்திரிக்கு வந்த பெரியவங்க எல்லார்கிட்டையும் நாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். என்னை விட வயசுல சின்னவங்க எல்லாருமே என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இந்த வருஷம் இவங்க எல்லாருமே அவங்களுடைய பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. போன வருஷம் அவங்க மட்டும் தான் வந்திருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் பிள்ளைங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால கூட்டிட்டு வந்திருந்தாங்க. வந்திருந்த குட்டீஸ் எல்லாருமே ஆர்வமா நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பொம்மைகளை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்க பிள்ளைங்க எல்லாரையுமே 9 நாளுமே கூட்டிட்டு வாங்க. 9 விதமான கதைகள், அவங்க எல்லாரும் சேர்ந்து கோலாட்டம், கும்மி இந்த மாதிரியான பாரம்பரியமான நடனங்கள அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில அவங்க வெளிப்படுத்தட்டும். இந்த மாதிரி எல்லாம் நான் சொன்னேன். கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இவங்க எல்லாருமே எங்க ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க. எனக்கு இவங்க எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள வாழ்த்துனது இன்னுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்பவுமே நல்லவங்க, நமக்கு பிடிச்சவங்க நம்மள வாழ்த்துற வாழ்த்துக்கு ஈடு இணையே இல்ல. அதே மாதிரி தான் இந்த வாழ்த்துக்களும் எங்களுக்கு இருந்தது. நவராத்திரி பூஜைகள் எல்லாமே நிறைவான தருணத்துல ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது. அத கண்டிப்பா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
எங்க ஊருக்கு பக்கத்துல தான் முத்துநாயக்கன்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஏகாம்பரேஸ்வரர் கோவிலினுடைய சிவ அடியார்கள் அர்ச்சகரோட நம்ம வீட்டுக்கு வர்றதா இருந்தது. ஆனா நேரம் ஆயிடுச்சு. அவங்க வர்ற மாதிரி தெரியல. ஃபோன் பண்ணி நாங்க கேட்டோனே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆவலோட நாங்க காத்துட்டு இருந்தோம். ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் வந்தாங்க. வந்து நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா, ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல நவராத்திரி கொலுல வச்சிருந்த மங்கள பொருட்கள எனக்காக அவங்க எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. என்னுடைய திருமண நாளுக்கு சிவபெருமானே ஆசீர்வாதம் பண்ணி அந்த பொருள தந்ததா நான் அவ்ளோ ஒரு சந்தோஷத்தோட அத ஏத்துக்கிட்டு, அவங்க போனதுக்கு அப்புறமா கண்ணீர் மல்க நான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். ஏன்னா, என்னுடைய தந்தை எந்த இடத்துல இருந்து என்ன ஒவ்வொரு வருஷமும் ஆசீர்வாதம் பண்ணுவாரோ, அதே இடத்துல இருந்து இந்த மங்கள பொருட்கள் எனக்கு கிடைச்சது. பல அற்புதங்களை நிகழ்த்திய இந்த நவராத்திரியில நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இவ்ளோ நேரமா இந்த வீடியோவ பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மனநிறைவான நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.